இன்றைக்கி என்ன சமையல்னு சமைச்சே பார்த்துடலாங்களா? சாதம் வேகிறதுக்குள்ளே பக்கத்தில் பருப்பு வேக போட்டு அதில் வெங்காயம், தக்காளி, முருங்கைக்கீரை, இன்றைக்கி முருங்கைக்கீரை சாம்பார், அதனால் முருங்கைக்கீரை, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி நல்லா ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும். அதுக்கு தாளிப்புக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இதை போட்டு தாளித்து அதில் கொட்டி கலந்துட்டோம்னா சாம்பார் ரெடி. இப்போது அடுத்து பக்கத்துலேயே அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே ரசம் கூட்டி வச்சுருக்கிறதையும் ஊற்றி அதையும் நுரைச்சிக்கிட்டு வந்த உடனே எடுத்துட்டோம்னா ரசமும் ரெடி. அடுத்து பதார்த்தம், அதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், பூண்டுலாம் நசுக்கி போட்டு வெங்காயம், தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் அதிலேயே முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டோம்னா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காய் பொரியலும் ரெடி. இப்போ சமையல் ஆயிடுச்சுங்களா? இப்போ கூட மாம்பழம் வச்சு சாப்பிட வேண்டியது தான்.